ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சில நிமிஷம் ரொம்ப அமைதியா இருந்து ஒரு அழகான விஷயத்த இந்த பதிவுல நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லுவாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது மன விழிப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே என்ன எதிர்கொள்றாங்க அப்படின்னா, ஒரு மனசுல ஸ்ட்ரெஸ், அதிகமான எண்ணத்தினுடைய ஓட்டங்கள், மனசுல ஒரு வலி ஏற்படுது, அப்புறம் நம்ம மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மி ஆகுது, மன அமைதியினுடைய குறைவு ஏற்படுது. அமைதியா ஏதாவது இடத்துல உட்கார்ந்தாலும் கூட எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால தாங்க வெளி உலகத்துல நிறைய பேரு அமைதியை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த ராஜயோகா மெடிடேஷன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, உண்மையான அமைதி வெளியில கிடையாது, நம்ம தியானத்தின் மூலமா அந்த அமைதியை எப்படி நமக்குள்ள உருவாக்குறது அப்படின்றான் தெரிஞ்சுக்க போறோம். அமைதி வெளியில எங்குமே கிடையாதுங்க, அது நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அமைதியை எப்படி நம்ம ஒரு விழிப்படைய செய்யறது தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி கூட எப்படி நம்ம ரீகனெக்ட் ஆகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பயணத்தை தொடங்குறதுக்கான பெயர் தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன? இந்த ராஜயோகா மெடிடேஷன் மூலமாக, ராஜயோக தியானத்தின் மூலமா எப்படி நம்ம கனெக்ட் ஆகுறது, எப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் எஸ்டீம், எமோஷனல் வெல்பீயிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம். மைண்ட்ஃபுல்னஸ்னா இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல முழு விழிப்புணர்வோடு இருக்கிறது, நிகழ்காலத்துல வாழ்றது. நிறைய பேர் என்ன பண்றோம், உடல் மட்டும்தான் நிகழ்காலத்துல இருக்கு, மனசுனவோ எதிர்காலத்தையோ இல்ல இறந்த காலத்துல இருக்கு. ஆனா மைண்ட்ஃபுல்னஸ்னா நிகழ்காலத்துல விழிப்புணர்வோட நம்ம இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம ஒரு அவேர்னஸோட, ஒரு விழிப்புணர்வோட பார்க்கறது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மென்டலி பிரசன்ட் ஆகிறது. பொதுவா நம்ம மனசு எங்க இருக்கும், ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும், இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றின கவலையில இருக்கும். ஆனா மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா நம்மளுடைய மனசை பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வரது. நாம இப்ப ராஜயோக தியானத்தின் மூலமாக நம்முடைய மனசை ஒரு அவேர்னஸ் மோடுக்கு கொண்டு வர போறோம். அந்த பயிற்சி என்னன்னா, நான் ஒரு சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா, அதாவது என்னுடைய மனம் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, நான் மனதிற்கு எஜமானனாக இருக்கின்றேன், மனம் என்னுடைய எஜமானன் கிடையாது, நான் என்னுடைய மனதிற்கு எஜமானனா இருக்கிறேன். இந்த ஒரு நினைவை அதிகமா கொண்டு வரணும். இது இல்லாம நான் ரொம்ப அமைதியான ஆத்மாவா இருக்கிறேன், நான் சூழ்நிலைகளுக்கு அடிமையானவன் கிடையாது, இந்த சூழ்நிலைகள் தான் எனக்கு வசப்படுமே தவிர நான் சூழ்நிலைகளுக்கு வசமானவன் கிடையாது. இந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம அதிகமாக கொண்டு வரணும். எப்பொழுது நாம இந்த மாதிரி ஆத்ம உணர்வுல சுயமரியாதையினுடைய பயிற்சி செய்யறோமோ அப்போ தானாகவே நம்முடைய மனம் அமைதியாகவும் ரொம்ப ஸ்டேபிளாகவும் மாறுது. ராஜயோகால என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அட்டென்ஷன் போகுதோ அங்க எனர்ஜி போகுது. எப்போ நம்முடைய மனசு இறந்த காலத்திலேயோ இல்ல எதிர்காலத்திலயோ இருக்கும் போகுது நம்ம மனதினுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. எப்போ நம்ம நிகழ்காலத்துல ரொம்ப அவேர்னஸோட விழிப்புணர்வோட இருக்கும் போகுது நம்முடைய மனமானது ரொம்ப லைட்டாக, லேசாக, ரொம்ப சக்தி நிறைந்ததாக அனுபவம் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவா நாம நிறைய நேரங்கள்ல நம்மை நாமையே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் நான் இப்படி பண்றேன், நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன், நான் ஏன் இப்படி ரொம்ப வீக்கா இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி மன கஷ்டங்கள் இருக்கு, நான் ஏன் அதிகமா கோவப்படுறேன், இந்த மாதிரி நம்மை நாமே தாழ்த்தி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா மைண்ட்ஃபுல்னஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய எண்ணத்தை ரொம்ப அமைதியாக நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் ராஜயோக தியானத்துல நம்ம டிட்டாச்ட் அப்சர்வர் அப்படின்னு சொல்றோம். நம்ம மனசுல ஏற்படக்கூடிய எண்ணத்து கூட சண்டை போடாம ஒரு விழிப்புணர்வோட மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்களை கவனிக்கணும். அப்போ நம்ம மனசுல ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், தீய எண்ணங்கள், அதனுடைய பவர் இழக்க ஆரம்பிக்குது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது அக்செப்டன்ஸ். நம்முடைய குறைகளை முதல்ல நம்ம ஏத்துக்க ஆரம்பிக்கணும். ஆமா, எஸ், எனக்குள்ள இந்த ஒரு குறை இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த குறைகளை எப்படி நீக்கிறது அப்படின்ற ஒரு முயற்சியை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். நம்மை நாமே ரொம்ப ஹானஸ்டியா, அதாவது நேர்மையாக, ரொம்ப கம்பேஷனாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஆன்மீக பாஷையில சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு மாறுதலுக்கான ஒரு பயணத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதனால நம்மை நாமே கிரிட்டிசிசம் பண்றதுக்கு பதிலாக ரொம்ப அமைதியா, ரொம்ப அன்பாக நம்மை நாம மாத்த ஆரம்பிக்கணும். இப்போ அமைதியா நம்மை நாமே கவனிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள், எமோஷனல் பேட்டர்ன்ஸ், நம்முடைய பழக்க வழக்கங்கள், இது போல எல்லா விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுது நம்முடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ் கூட நம்மளால ரீகனெக்ட் பண்ண முடியுது. அதாவது அன்பு, அமைதி, தூய்மை, ஞானம், மகிழ்ச்சி, இதெல்லாம் நம்முடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ். அது கூட நம்ம ரீகனெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு விழிப்புணர்வானது நமக்குள்ள ஒரு சுய மரியாதையை ஏற்படுத்துது. ஒரு ஹெல்த்தியான செல்ஃப்
ரெஸ்பெக்ட கொடுக்குது. இந்த உலகத்துல பல பேர் தங்களுடைய இன்னர் கான்வர்சேஷன் மூலமாகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது தனக்குள்ள மனசுக்குள்ள ரொம்ப நெகட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை தான் நெகட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லப்படுது. மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், நான் நல்லவன் கிடையாது, நான் எப்பவுமே தோல்வி அடையக்கூடியவனா இருக்கிறேன், யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, என்னால இது முடியாது, என்னால அது முடியாது, எனக்குள்ள எந்த ஒரு திறமை கிடையாது, எல்லாருமே ஏன் என்ன வெறுக்கிறாங்க, யாருக்குமே என்ன பிடிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய செல்ஃப் டாக், அதாவது நெகட்டிவ் செல்ஃப் டாக் நடந்துகிட்டே இருக்கு. அதனால நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் சோல் கான்சியஸ்னுடைய எண்ணங்களை உருவாக்கணும். நான் ரொம்ப அமைதியான ஆத்மா, நான் ரொம்ப மதிப்புமிக்க ஆத்மாவா இருக்கிறேன், நான் வெற்றி ரத்தினமா இருக்கிறேன், வெற்றி என்னுடைய கழுத்தின் மாலையாக இருக்கிறது, நான் இறைவனுக்கே ரொம்ப பிடித்தமான ஆத்மாவா இருக்கிறேன், எனக்குள்ள அவ்வளவு ஒரு தெய்வீக குணங்கள் இருக்கு, இறைவனே என்னை நேசிக்கிறாரு. இந்த மாதிரியான பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்கணும். எப்பவுமே நான் மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாவா இருக்கிறேன். இந்த மாதிரி பயிற்சி செய்யும் போது நமக்குள்ள மகிழ்ச்சியானது தானாகவே உருவாகுது. ஒரு மைண்ட்ஃபுல் சிச்சுவேஷனுக்கும் ஒரு ரியாக்ஷனுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் உருவாகுது. அதனால தாங்க நம்ம உடனே கோபம், பயம், வெறுப்பு, சோகம் இதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் ஆகாம ரொம்ப ஸ்டேபிளா மாறுறோம். அதனால நம்ம ராஜயோக தியானத்தின் மூலமா நமக்குள்ள ஒரு எமோஷனல் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. ஏன்னா நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்ம தந்தையாகிய பரமாத்மா கூட நம்ம கனெக்ட் பண்றோம். அவர் அமைதியினுடைய கடலா இருக்கிறாரு, அன்பினுடைய கடலாக இருக்கிறாரு. எப்போ நம்ம அவர் கூட கனெக்ட் பண்ணும் போகுது நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமாகுது, நமக்குள்ள ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. சில நேரங்கள்ல நம்ம எல்லாரையும் மன்னிச்சிடறோம், மற்றவங்க செய்த தவறுகளை மன்னித்து அவங்களை ஏத்துக்கிறோம். ஆனா நம்மை நாமையே மன்னிக்க மாட்டோம். ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்துல ரொம்ப இயல்பாகவே தூய்மையான ஆத்மாவாகவும் அமைதியான ஆத்மாவாகவும் தான் இருக்குது. நம்ம கிட்ட ஏற்படக்கூடிய தவறுகள் எல்லாமே ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தாங்க. ஆனா நாம ஆத்மா நம்முடைய ஒரிஜினல் நேச்சரே பியூரிட்டியும் பீஸும் தான். இதை நம்ம உணர ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு செல்ஃப் கம்பேஷன், செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகுது. எப்போ நம்ம நிகழ்காலத்துல நம்முடைய மனசை கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவிட்டியிலிருந்து பாசிட்டிவ்க்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பிரச்சனைகளுக்கு மேல கவனத்தை செலுத்தாம நாம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பீஸ், கிராட்டிடியூட், சின்ன சின்ன ஹாப்பினஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல பாசிட்டிவ் தாட்ஸ் ஆனது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குது. பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியா நம்மளை மாத்துது. இன்றைய காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஒரு காமனா மாறி போச்சுங்க. எப்போ நம்ம மனமானது ஆத்மா உணர்வு கூட கனெக்ட் ஆகும் போது தானாகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்குது. ராஜயோக தியானத்தின் மூலமாக ஆத்மாவை டிவைன் பீஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால நம்மை நாம ரீசார்ஜ் பண்றோம். எப்போ மனசு அமைதியா இருக்கோ அப்போ தானாகவே நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸும் பவர்ஃபுல்லும் அனுபவம் ஆகுதுங்க. இந்த மைண்ட்ஃபுல்னஸ்னாலே முதல்ல நம்மை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மை நாம ஏத்துக்கணும். இதனால கம்பேரிசன் அப்புறம் செல்ஃப் ரிஜெக்ஷன் குறைய ஆரம்பிக்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாகுது. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்துல யூனிக்குங்க, ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்துல வேல்யூபிள் தான். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் கான்பிடன்ஸை அதிகமாக்குது. ராஜயோக தியானத்தின் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை அதிகப்படுத்துறோம். முதல்ல நம்மை நாம கேட்க ஆரம்பிக்கிறோம், நான் எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குறேன், என்னுடைய உண்மையான வேல்யூ என்ன, என்னுடைய உண்மையான குவாலிட்டி என்ன, நான் அமைதியையும் பாசிட்டிவிட்டியையும் ஸ்ப்ரெட் பண்றேனா இல்ல நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றேனா அப்படின்னு நமக்குள்ள ஒரு செல்ஃப் செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த செல்ஃப் செக் தாங்க நமக்குள்ள ஒரு அழகான ஒரு எலிவேட்டட் பர்சனாலிட்டியா நம்மளை மாத்துது. இப்போ ஒரு நிமிஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, உங்களை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விடுங்க. எல்லா விதமான ரோலிலிருந்தும் மெதுவாக டிட்டாச் ஆகிறேன். நான் ஒரு சின்ன புள்ளியாக ஆத்மாவாக இருக்கிறேன், நான் ரொம்ப அமைதியான ஆத்மாவாக இருக்கிறேன். என்னுடைய தந்தை பரமாத்மாவா இருக்கிறாரு, அவரும் அமைதியினுடைய கடலா இருக்கிறாரு. நான் எப்பொழுதுமே நிகழ்காலத்துல இருக்கிறேன். நான் இந்த உலக நாடக மேடையில சாட்சியாக இருந்து எல்லாருடைய ரோலையும் சாட்சியா பார்க்கிறேன். நான் சூழ்நிலைகளுக்கு வசமானவன் கிடையாது. நான் அனைவருக்கும் அமைதியையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் நான் இந்த உலகத்துல மிகவும் சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.